எல்லாரும் ஃபீல்டுக்கு போகிறீங்க, தயாராக போனால் கஸ்டமர்கிட்ட பேசலாம். அப்போ அந்த ஃபீல்டோட வேகன்சி எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் தயாராக எத்தனை கம்பெனிங்களோ நம்மளை சுற்றியே இப்போ 15 கம்பெனி அந்த ரோட்டில் அந்த ரோட்டில் சின்ன சின்ன போர்டாக வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. இன்னும் வேறு ஏதாவது ஃபீல்டு போகிறேன்னு சொன்னால் நான் நிச்சயமாக அதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபீல்டு எப்படி இருந்தாலும் நம்ம முன்னாடி கொண்டு போயிட்டே அதை நம்ம ஊருக்கு எல்லாருமே இப்படியே ஒரு வேலையிலேயே இருக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படவே இருக்கேன். இப்போ ஸ்ருதி இருக்காங்க, தீபா இருக்காங்க, நம்ம எல்லாருமே நல்ல ஒரு ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும்னாங்க. நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் தான் நீ இப்படி பண்ணணும், நீ இப்படி பண்ணணும்னால அப்படி பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரதுல நிறைய நம்ம ஸ்ட்ரகிள் பேசணும். அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆகி ஒரு சிஸ்டம்குள்ளே அந்த சிஸ்டத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2028-30 நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸோட ரொம்ப பெரிய பெரிய முதலாளிகளாக மாறி வரணும் அப்படின்னு எனக்கு. ஆனால் என்னென்னா இது மனோரும் அடிக்கடி சொல்லுவோம், அது ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக கம்பெனியாக பண்ணணும், டைரக்டர்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட நாட்டில் ரொம்ப பெருசாக இருக்குது. பட் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம அவங்க ட்ராவல் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் அவங்க இல்லாதீங்கன்னு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய குறையாக இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ அங்கே இருந்து அந்த சீட்டில் இருந்தால் அப்படின்னாவே எனக்கு விசுவாசம் நம்பிக்கையாக அந்த மாதிரி அதெல்லாம் ப்ராப்பராக ஆகுது. எப்படி முன்னாடி கொண்டு போகிறது ரீசெண்ட் டைமில் தயாராக இருக்கும். மகேந்திரன் மாதிரி சொல்லுவோம், அப்புறம் சதீஷ் இதெல்லாம் நான் சின்னதாக ஒரு கலந்து ஆரம்பிச்சு. இவங்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜில் வேலையிலேருந்து ஒரு வேலையை பழகிட்டு அடுத்த ஒரு முதலாளிக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் தான் எனக்கு ராமா இருக்குது, மஞ்சுவாக இருக்குது, சதீஷாக இருக்குது. அதனால தான் சதீஷுக்கும் ஒரு 5 வருஷம் நீங்கள் அவங்க ட்ராவல் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு சைக்கிள்ஸ் பண்ணிவிட்டு இனிடைம் நீ தான் அந்த ஒரு செட்டப் நான் கண்டிப்பாக பண்ணிட்டு எனக்கு வேலைலாம் பெரிய ஆம்பிஷனாக இருக்கும். இது நீங்கள் எல்லாரும் என்ன முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு லாஸ்ட் வரைக்கும் நம்மளே கையில் எடுத்துக்கிட்டு இன்னும் மேலே ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு நீங்கள் எல்லாருமே நான் எல்லாருமே ஆலோசனை ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு சின்ன ட்ராவல் போயிருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் தயாராக எல்லாருமே ஷேர் ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டேஜ் தாண்டி நம்ம லைஃப்பில் ஃபைட்டிங் ஒரு ஸ்டேஜ் எல்லாருமே பெரிய டீமாகவே மாறும். அப்போ நம்ம வாங்கிட்டு இருக்க வேலை செஞ்சுன்னா சம்பளம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் போட்டுக்கலாம், நீ கொஞ்ச நாள் போட்டுக்கலாம். இது ஒரு செட்டப் பண்ணி